வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். தீய சக்தி என்று தன்னுடைய அரசியல் எதிரியான திமுக விமர்சித்தார். நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொன்னார் அவருடைய கட்சியை. அப்போது அவர் சார்ந்திருக்க மதம் அப்படிங்கிறத விட்டுருங்க. பொதுவாக கிறிஸ்தவத்தில் துன்மார்க்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கம் என்றால் வழி, துன்மார்க்கம் என்றால் வாழக்கூடாத வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுப்பவர்கள், அதாவது ஒரு தீய பாதையை கற்றுக் கொடுப்பவர்கள், அதான் துன்மார்க்கர்கள். இவர் ஒரு இயேசு காவியம், அதாவது தூய சக்தின்னு சொன்னால் இயேசுடைய வாழ்க்கை தான் தூய. இயேசு ஒரு வாழ்ந்த சித்தராக நீங்கள் பாருங்கள். இயேசுடைய காவியம் எழுதணும்னு முடிவு பண்ணுறாரு விஜய். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இயேசு காவியம் அப்படிங்கிறத ஒன்று எழுதணும்னு முடிவு பண்ணுறாரு, அதான் தூய சக்தி. ஆனால் துன்மார்க்கர்களை அருகில் வைத்துக்கொண்டு இயேசு காவியம் எழுத முடியுமா? நான் துன்மார்க்கர்கள்னு சொன்னது அவர் யாரை அருகில் வைத்திருக்கிறாரோ அவர்கள் யார் என்று நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் கண்ணுக்கு தெரிந்தவர்கள் சிலர். அவர்களா அல்லது அவர்களுக்கும் அப்பாற்பட்டு வேறு யாரோ துன்மார்க்கர்கள் அவருக்கு இருந்து தவறான வழிகளை காட்டுகிறார்களா தெரியாது. எதனால் இந்த பதிவை சொல்கிறேன்னா, தொடர்ந்து அவர் அரசியல் நகர்வுகளில் பின்தங்கி இருக்கிறார், அல்லது அரசியல் நகர்வை குறித்த ஒரு பெரிய விழிப்புணர்வு அவற்றில் இருப்பது மாதிரி நமக்கு தெரியலை. அந்த காரணத்திற்காக தான் இந்த இதை சொல்கிற காரணம் தான். ஒரு இளைஞர் ஒரு தீய சக்தி என்று உண்மையிலேயே ஓரளவுக்கு இல்லை, நம் கண்களுக்கு தெரிந்து ஒரு தீமையான காரியங்களை செய்பவர்கள் நிறைந்திருக்கும் ஒரு கட்சியை தான் அவர் குறிப்பிடுறாரு. அது நிரூபிக்கப்பட்டதா, கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டதா, கோர்ட் என்ன சொல்லிச்சு, நீதிமன்றங்களை இவங்க நிரபராதின்னு வந்துட்டாங்க, இதெல்லாம் கடந்து நான் சொல்கிறேன். மனசாட்சிப்படி, தர்மப்படி இவர்கள் ஏதோ ஒரு தவறு செய்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. அவர்களை தான் அவர் தீய சக்தின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் இயேசு காவியம் எழுதுக்கு வந்துட்டீங்க நடிகர் விஜய். துன்மார்க்கர்களை விட்டு நீங்கள் அகலாவிட்டால் இயேசு காவியம் என்று எழுதக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையுடைய ஒரு நல்ல ஆட்சியை தருவேன், நான் ஒரு முதல்வராக வருவேன். முதல்வராக வருவதற்கு அவருடைய மிகையான எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம். இல்லை, இந்த காலகட்டங்கள், இந்த ஜென்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த காலகட்டங்களில் ஒருத்தர் முதலமைச்சராக வர்றது இவ்வளோ எளிதான காரியமாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. ஏன்னா முன்னாடி முதலமைச்சராக வரணும்னா ஒரு பெரிய ஆளுமையின் கீழ் இருக்கணும், பெரிய ப்ராக்டிஸ் வேணும்லாம் நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் கூட ஒருத்தர் வந்துடலாம். ஆனால் நீங்கள் இது போன்ற சக்திகளை அருகில் வைத்துக்கொண்டு ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுப்பேன், தூய சக்தியாக இருப்பேன் என்று சொல்வது மக்கள் நம்பும்படியாக இருக்காது. நல்ல அறிவுரையாக இதை எடுத்துக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.